இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க பள்ளி கல்லூரிகளில் போட்டிகள் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் 75வது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சுப் போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று தலைமைச் செயலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்களிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் கூகுள் மேப்பை பார்த்து காரில் அதிவேகமாக சென்றபோது ஆற்றில் கார் கவிழ்ந்ததில் 3 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். பரேலி மாவட்டத்தில் ராம்கங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது கௌசல், விவேக் மற்றும் அமித் ஆகியோர் ஒரே காரில் சென்றுள்ளனர். கூகுள் மேப்பை பார்த்தபடி கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் இவர்களின் கார் சென்றது. அப்போது அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார் ஆற்றில் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் 3 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பிட்ட பாலத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளோ தடுப்புகளோ வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலையை மூடியபடி கிடந்த பனிக்கட்டிகள் இயந்திரங்கள் உதவியுடன் அகற்றப்பட்டன. காஷ்மீரின் வடக்கு பகுதியில் 8 மில்லிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. அதே நேரம் சமவெளி பகுதியில் மழைப்பொழிவும் காணப்பட்டது. பிரபல சுற்றுலா மையமான குல்மார்க், தூத்பத்ரி, சோன்மார்க் உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிப்பொழிவு காணப்பட்டது. பந்திபூரா, பாரமுல்லா, ஹந்த்வாரா உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகளவில் இருந்தது. பொங்கல் அன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள பட்டய கணக்காளர் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என மதுரை தொகுதி எம்பி சு. வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் மக்கள் திருவிழாவான பொங்கல் அன்று வணிக சட்டங்கள் தேர்வும், உழவர் திருநாள் அன்று திறனாய்வு என்று கூறப்படும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எம்பி சு. வெங்கடேசன், எத்தனை முறை சொன்னாலும் மத்திய அரசு திருந்த போவதில்லை என்றும் அதற்காக நாம் ஓயப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் அறுவடை திருநாளான பொங்கல் தமிழ்நாட்டின் தனித்துவமிக்க பண்பாட்டு திருவிழா என்றும் அதை அவமதிக்கும் செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமஸ்கிருத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்கிற அளவுக்கு சமஸ்கிருதம் அல்லாத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. குறிப்பாக தமிழ் பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. தமிழ் பண்பாடு, அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய மதிப்புகளை எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி LICல பார்த்தோம். LICனுடைய முகப்பே ஹிந்தியில அறிவிச்சிருந்திருக்காங்க. தேர்வர்களுக்கு சிரமங்கள் இன்றி தேர்வு அட்டவணையை மாற்றியமைக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். பட்டய கணக்கர் தேர்வு நடத்தப்படும் விவகாரத்தில் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வதே சிலருக்கு பழக்கமாகிவிட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டய கணக்கர் அடிப்படை தேர்வுகள் ஜனவரி 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று ICAI அமைப்பு கூறியுள்ளது. பொங்கல் திருநாளன்று இந்த தேர்வை தமிழர் விரோத மத்திய அரசு நடத்துகிறது என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தீபாவளி என்று தேர்வு நடத்துவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ராஜீவ்காந்தியின் பதிவுக்கு எக்ஸ் பக்கத்திலேயே பதிலளித்துள்ள பாஜக மாநில செயலாளர் SD சூர்யா, CA தேர்வுகளை மத்திய அரசு நடத்தவில்லை என்றும் ICAI என்ற சுதந்திரமான அமைப்பு நடத்துவதாக குறிப்பிட்டார். SD சூர்யாவின் பதிவை மேற்கோள் காட்டியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சூர்யா சரியாகவும் விளக்கமாகவும் பதிலளித்துள்ளதாகவும், எப்போதும் எதிலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க பள்ளி கல்லூரிகளில் போட்டிகள் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் 75வது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சுப் போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று தலைமைச் செயலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்களிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் கூகுள் மேப்பை பார்த்து காரில் அதிவேகமாக சென்றபோது ஆற்றில் கார் கவிழ்ந்ததில் 3 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். பரேலி மாவட்டத்தில் ராம்கங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது கௌசல், விவேக் மற்றும் அமித் ஆகியோர் ஒரே காரில் சென்றுள்ளனர். கூகுள் மேப்பை பார்த்தபடி கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் இவர்களின் கார் சென்றது. அப்போது அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார் ஆற்றில் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது. இதில் 3 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பிட்ட பாலத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளோ தடுப்புகளோ வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. சாலையை மூடியபடி கிடந்த பனிக்கட்டிகள் இயந்திரங்கள் உதவியுடன் அகற்றப்பட்டன. காஷ்மீரின் வடக்கு பகுதியில் 8 மில்லிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருந்தது. அதே நேரம் சமவெளி பகுதியில் மழைப்பொழிவும் காணப்பட்டது. பிரபல சுற்றுலா மையமான குல்மார்க், தூத்பத்ரி, சோன்மார்க் உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிப்பொழிவு காணப்பட்டது. பந்திபூரா, பாரமுல்லா, ஹந்த்வாரா உள்ளிட்ட பகுதிகளிலும் பனிப்பொழிவு அதிகளவில் இருந்தது. பொங்கல் அன்று நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள பட்டய கணக்காளர் தேர்வுகளை வேறு தேதிக்கு மாற்ற வேண்டும் என மதுரை தொகுதி எம்பி சு. வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் மக்கள் திருவிழாவான பொங்கல் அன்று வணிக சட்டங்கள் தேர்வும், உழவர் திருநாள் அன்று திறனாய்வு என்று கூறப்படும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்வும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எம்பி சு. வெங்கடேசன், எத்தனை முறை சொன்னாலும் மத்திய அரசு திருந்தப் போவதில்லை என்றும் அதற்காக நாம் ஓயப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் அறுவடை திருநாளான பொங்கல் தமிழ்நாட்டின் தனித்துவமிக்க பண்பாட்டு திருவிழா என்றும் அதை அவமதிக்கும் செயலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சமஸ்கிருத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்கிற அளவுக்கு சமஸ்கிருதம் அல்லாத பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. குறிப்பாக தமிழ் பண்பாட்டை கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை. தமிழ் பண்பாடு, அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய மதிப்புகளை எப்பொழுதுமே கவனத்தில் எடுத்துக் கொள்ளாததாகத்தான் ஒன்றிய அரசு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி எல்ஐசியில் பார்த்தோம். எல்ஐசியினுடைய முகப்பே ஹிந்தியில் அறிவிச்சிருந்திருக்காங்க. தேர்வர்களுக்கு சிரமங்கள் இன்றி தேர்வு அட்டவணையை மாற்றி அமைக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவருக்கு தாம் கடிதம் எழுதியுள்ளதாக சு. வெங்கடேசன் கூறியுள்ளார். பட்டய கணக்கர் தேர்வு நடத்தப்படும் விவகாரத்தில் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வதே சிலருக்கு பழக்கமாகிவிட்டது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டய கணக்கர் அடிப்படை தேர்வுகள் ஜனவரி 12, 14, 16, 18 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று ICAI அமைப்பு கூறியுள்ளது. பொங்கல் திருநாளன்று இந்த தேர்வை தமிழர் விரோத மத்திய அரசு நடத்துகிறது என்று திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். தீபாவளி என்று தேர்வு நடத்துவீர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். ராஜீவ்காந்தியின் பதிவுக்கு எக்ஸ் பக்கத்திலேயே பதிலளித்துள்ள பாஜக மாநில செயலாளர் SD சூர்யா, CA தேர்வுகளை மத்திய அரசு நடத்தவில்லை என்றும் ICAI என்ற சுதந்திரமான அமைப்பு நடத்துவதாக குறிப்பிட்டார். SD சூர்யாவின் பதிவை மேற்கோள் காட்டியுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சூர்யா சரியாகவும் விளக்கமாகவும் பதிலளித்துள்ளதாகவும், எப்போதும் எதிலும் தமிழ் விரோதி பிரச்சாரம் செய்வது சிலருக்கு பழக்கமாகிவிட்டது போலும் என்றும் எக்ஸ் தளத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார்.